1,00,000 ஓட்ட திருடிட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. இதனால மொத்த இந்திய மக்களுமே அதிர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. இதனால பிஜேபிக்கு பெரிய தலைவலியா ஆயிருச்சு. அப்படி என்னதான் ராகுல் காந்தி பேசினாரு? எங்க இந்த ஓட்டு திருட்டு நடந்துச்சு? எப்படி இத கண்டுபிடிச்சாங்க? அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நியூ டெல்லியில ராகுல் காந்தி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றாரு. அதுல 2024ல நடந்த லோக்சபா தேர்தல்ல ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாரு. எங்களுக்கு இந்த ஓட்டு திருட்டு நடந்ததுல எங்க சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லி ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறாரு. 2024ல நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க. இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம் எலெக்ஷனுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி நிறைய புது வாக்காளர்களை சேர்த்துருந்தாங்க. அதனால் ஓட்டு திருட்டு நடந்திருக்கும்னு அப்பயே நினச்சோம். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எங்கள் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பேசி இதில் எப்படி நம்ம தோத்தோம், என்ன காரணம், எங்கே தப்பு நடந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணோம். எலெக்ஷன் கமிஷன்ட்ட வாக்காளர் பட்டியலையும் சிசிடிவி ஆதாரத்தையும் கேட்டோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அதை தர மறுத்துருச்சு. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமோ, அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு திருட்டுல ஈடுபட்டிருக்குமோ அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால நாங்களே ஒரு குழு அமைச்சு 5, 7 தொகுதிய ஆராய சொன்னோம். என்ன தப்பு நடந்துச்சு? எப்படிலாம் தப்பு நடந்திருக்குன்னு பார்க்க சொன்னோம். அவங்களும் ஆராய்ந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. 5, 7 தொகுதிலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல நம்மளுக்கு தர மறுத்துட்டாங்க. நம்மளுக்கு மேனுவல் காப்பி தான் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி அத என்கிட்ட காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பக்கம் இருக்கும். அத ஒண்ணொண்ணா பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஒரு லோக்சபாவையும், ஒரு சட்டமன்ற தொகுதிய மட்டும் ஆராய சொன்னோம். அதில தான் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறதையே கண்டுபிடிச்சோம். 1,00,000 ஓட்டு திருடப்பட்டிருக்கு. 5 விதமான ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. டூப்ளிகேட் வோட்டர்ஸ், அதாவது ஒரு வாக்காளர் பேரு வாக்காளர் பட்டியல்ல பல இடத்துல இருக்கு. ஃபேக் அட்ரஸ், முகவரி இல்லாத அல்லது வீட்டு அட்ரஸ் நம்பர் 0ன்னு சொல்லி எங்கேயாச்சும் வீட்டு அட்ரஸ் இருக்குமா? பல்க் வோட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், ஒரு சின்ன வீட்ல 4 பேர் இருக்க முடியும். அதில 40 பேரு, 50 பேரு, 70 பேரு வாக்காளர்களா இருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. இன்வேலிட் ஃபோட்டோஸ், பார்க்கவே முடியாத அளவுக்கு சின்ன புகைப்படம். அதில அவங்க முகமே தெரியாத அளவுக்கு இருக்கு. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6, போலியான வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சில ப்ரூஃபை காமிக்கிறேன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுறாரு. இவங்க தான் சாகுல் ராணி. இவங்க வயசு 70. இவங்க முதல் வாக்காளர்களாம். ஃபார்ம் 6 பயன்படுத்தி ஒரு தடவையும் 1 மாதம் கழிச்சு 2வது தடவையும் கிட்டத்தட்ட 2 முறை இவங்க வாக்காளர்களை சேர்ந்து இவங்க ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. இப்படி தான் பிஜேபி நிறைய இடத்துல ஓட்டு திருட்டு நடத்தி மறுபடியும் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் உதவி இருக்கு. அது மட்டும் இல்லை, 25 லோக்சபா சீட்டில் பிஜேபி 33,000 ஓட்டு, அதுக்கு கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்கேயும் இப்படி ஓட்டு திருட்டு நடந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனை ஒழுங்காக நடத்தியிருந்தா இந்நேரம் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியில் உட்காந்துருக்கணும் ராகுல் காந்தி சொல்கிறாரு. votechory.in அப்படின்ற வெப்சைட்டை இந்தியா மக்கள் எல்லாரும் பாருங்கள். அதில் எல்லா ப்ரூஃபும் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் ஓட்டை எப்படிலாம் திருடிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி உண்மையாவே இது நடந்திருக்குன்னு ப்ரூஃப் ஆகிட்டா கண்டிப்பா அந்த தொகுதியில ரிசல்ட் செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. பிஜேபி ஜெயிச்ச மற்ற தொகுதியிலையும் கூட இந்த மாதிரி ரிசல்ட் செல்லாதுன்னு கூட கேஸ் போடுவாங்க. ரீஎலெக்ஷன் வருமா, அல்லது பிஜேபி இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே 4 வருஷத்தை ஓட்டிடுவாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.